Hey guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மோட்டிவேஷன் வீடியோ. தென் அப்கமிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து ஒரு 55 டேஸ் 58 அவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து அப்கமிங்ல நான் அப்லோட் பண்றேன். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இருந்து தான் இருக்கும். அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸேஷன் இதெல்லாம் அப்டேஷன் இருக்கு இல்லையா? சப்ளிமெண்டரி. ஸோ அதை பத்தி வந்து நம்ம அப்கமிங்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டா நீங்க பாருங்க, இல்லைன்னா ஸ்டார்டிங்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒன்னே நல்லா வச்சுக்கணும். அதாவது இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டோட சேர்த்து வச்சு நான் வந்து கம்பேர் பண்ணி வந்து நான் அந்த மோட்டிவேஷன் பற்றி நான் பேச போகிறோம். ஓகே, இப்போ ஒன்றே நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஒன்று நம்ம பாஸ் பண்ணிட்டோம், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டோம், இல்லை ஒரு செகண்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டோம், ஒரு தேர்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டோம், ஒரு ஃபோர்த் அட்டம்ப்ட்ல எதுலாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். நமக்கு சீக்கிரம் நடந்த ஒன்று இன்னொரு பர்சனுக்கு வந்து லேட்டாக நடந்துச்சுன்னா நோ இஷ்யூ. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே தவிர இதுக்கே நீ இவ்வளோ லேட் ஆகுறியா அப்படின்னு மட்டும் நம்ம அவங்களுக்கு வந்து அவங்கள டவுன் ஆகிற மாதிரி நம்ம பேச வேண்டாம். சரிங்களா? சீரியஸாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், இப்போ நீங்கள் டக்குன்னு ஃபவுண்டேஷன் கிளிக் ஆயிடுச்சு, இன்டர் கிளிக் ஆயிடுச்சு, பட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபவுண்டேஷனே லாக் ஆகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நோ இஷ்யூ, நீ அடுத்து இன்னும் மேலே வா, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபவுண்டேஷனில் டக்குன்னு டவுன் ஆயிடுச்சு, ஃபவுண்டேஷனில் அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரிங்களா? செகண்ட் டைம் எழுதுறாங்க, அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. என்னடா இது லைஃப்பில் வந்து இனிமேல் சீமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஓகே, ரொம்ப கேவலமாக இருக்குது ப்ரோ, எனக்குலாம் ஃபவுண்டேஷனில் போய் ஃபெயில் ஆயிருக்கேன் ப்ரோ. நான் சொன்னேன் ஒரு ட்ரை கொடுங்க, அப்போ ஃபெயில் ஆச்சுன்னா அகைன் அதுக்கப்புறம் நீங்கள் சீமே விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவாங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் நான் சொன்னேன். அதே மாதிரி பாஸ் பண்ணாங்க ஃபவுண்டேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இன்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணாங்க, அடுத்து ஃபைனலி பண்ணிட்டாங்க. அப்போ பாருங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் இது இருக்குது. இந்த கேஸில் வந்து அவங்க நமக்கு எவ்வளோதான் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருந்தாலோ இப்போ பார்த்தீங்களா ஃபைனல் வரைக்கும் வந்துருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிளிக் ஆன ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு கிளிக் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம கூட நின்னா போதும். அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குறது வந்து அது அந்த இடத்துல கூட ஒருத்தவங்க நின்னா போதும். எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் அந்த நேரத்தில் வந்து இதுவே உனக்கு வரல, இல்லை பேசாமல் விட்டு தான் தொலைய வேண்டியதானு கூட சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கூட நிற்கிறது நம்ம தான் அப்படின்னா ஆமாம் பேசாமல் நீ விட்டுரு அப்படி மட்டும் சொல்லாதீங்க. ஓகே, உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா ஓகே. நமக்கு வந்து சீக்கிரம் கிளிக் ஆச்சு, அவங்களுக்கு லேட்டாக கிளிக் ஆகுது அப்படின்னா எனக்குலாம் சீக்கிரம் கிளிக் ஆச்சு, உனக்கு இன்னும் ஆகலையா அப்படிலாம் இது பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அது நடக்குதோ நடக்கலையோ ஒரு சப்போர்ட் அந்த இடத்துல கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் சொல்கிறது. இப்போ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கிரிக்கெட்டோட நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கிரிக்கெட்னா என்னங்கிறது ஒரு அளவுக்காச்சும் தெரியும். இப்போ இந்த கிரிக்கெட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கிற ஒன்று நடந்துட்டு இருக்கு இல்லையா? இல்லை எவ்வளவோ டீம்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இதை பற்றி நம்ம போர்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது, ஒரு மோட்டிவேஷனுக்கு அதை எடுத்துக்கிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. ஓகே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ், இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அப்போது நீங்கள் இந்த டீமை ஃபஸ்ட்டு இப்போ நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்றே சொல்கிறேன், நம்ம நார்மலாக வந்து ஒரு அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆன மாதிரி லைஃபே வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இனிமேல் நம்ம லைஃப்பில் செய்யவே பண்ணக்கூடாது, நாளையோட உலகம் அழிய போகுது, லைஃப்பை நம்ம முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம திங்க் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஓகே, இது ரியாலிட்டி. சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஒரு ஃபெயிலியர் நடந்தனால உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு மீனிங்கா 2 டைப்பாக எடுத்துக்கலாம். ஒரு ஃபெயிலியருங்கிறது வந்து 2 டைப்பாக எடுத்துக்கலாம். நான் சரியாக படிக்கல ப்ரோ, அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன். ப்ரோ நான் நல்லா படித்தேன் அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன். நல்லா படித்தா ஏன் ஃபெயில் ஆகுங்கிறத நான் அப்கமிங்கில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இங்கே 2 டீமை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுக்கே சொல்கிறேன், ஒரு ரியாலிட்டிக்கே சொல்கிறேன். ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா நியர் வந்து அந்த டீம் வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து கப்பை மட்டுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. கப் வந்து 5 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனலுக்கு 8 டைம்ஸோ 9 டைம்ஸோ வந்து போயிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த டீம் சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களோட ஃபேன்ஸு. அந்த டீம் ஒரே ஒரு 1 மேட்ச்சில் வந்து லூஸ் ஆகிட்டாலோ ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப அப்படியே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது ரியாலிட்டி. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே டக்குன்னு சீக்கிரமாக கிடைக்கும் போது அந்த ஃபெயிலியர் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சீரியஸாக அந்த ஒரு 1 டைம் நடந்தாலே போச்சு போ அப்படின்னு நம்ம எக்ஸாமில் ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எங்கே அந்த டீம்ஸில். கண்டிப்பாக ஓகே, அது நேச்சர் இருக்கும். அதாவது அந்த இதுக்கு இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் சிஎஸ்கே வேணா சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த டீமோட சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க சக்ஸஸ் மட்டுமே பார்த்துருக்கோம். திடீர்னு வந்து எப்பயுமே அதான் ஒருத்தருக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸே கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஓகே, தென் அதே மாதிரி டக்குன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப அட்டெம்ப்ட் எடுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்பில் வந்து எனக்கு அட்டெம்ப்ட்லாம் நான் நிறைய எடுத்தாலாம் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த சைடு ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒரு டீம் 16 இயர்ஸாக போராடிட்டு இருக்குங்க.
ஓகே, ஒரு டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சொல்லிட்டு 16 இயர்ஸாக வந்து அந்த ஒரு சக்ஸஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்காக வந்து எவ்வளோ ட்ரோல்ஸும் தெரியுமா? எப்படி எவ்வளோ ட்ரோல்ஸு, இதெல்லாம் ஒரு டீமா, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து உங்களால் வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல்ஸ், எவ்வளோ ட்ரோல்ஸ் இருக்குது சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும், அவங்களுக்கு டேலண்ட் இல்லை நம்ம நினைக்கிறோமா? 16 இயர்ஸாக வின் பண்ணல நீலாம் அதான் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்ல தெரியுமா? டேலண்ட் இல்லை, லக் இல்லைன்னு சொல்லுவாங்கப்பா. அந்த ஒன்று லக் இல்லை, ராசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபெயிலியர் ஒருத்தருக்கு நடக்கல, ஒரு பர்சனுக்கு ஒன்று நடக்கலைன்னா இந்த காலத்துலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராசி இல்லை, லக் இல்லைன்னு சொல்கிறது. ஓகே, லக்கு இல்லைன்னு சொல்கிறது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம், இப்போ வரைக்கும் ட்ரோல்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏங்க 10 டீம்ஸ் இருக்குங்க. ஓகே, 10 டீம்ஸ் இருக்குது. ஒரு டீமுக்கு வந்து சக்ஸஸ் நல்லாவே நடந்துட்டு இருக்கு, ஃபெயிலியர் ஆகும்போது ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு டீமுக்கு 16 இயர்ஸாக ஃபெயிலியர்ஸ் மட்டுமே நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பக்கத்தில் போய் அது வாங்க முடியாத போது அன்லக்கி அப்படிலாம் வந்து சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய பர்சன் தான் வந்து அங்கே லீடில் இருக்காரு. ஓவரால் அவ்வளோ பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, அங்கே பெரிய ஆளே அவர் தாங்க. அதாவது பெஸ்ட் பர்சன், அந்த பெஸ்ட் பிளேயர், சூப்பராக ப்ளே பண்ணுறாரு, அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் அந்த டீமில் தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கு மேலே என்னங்க வேணும்? அந்த பெருமை இருக்குது, அந்த பேர் போதும், அந்த பேர் போதும். அவருக்கு தெரியுதுல்ல, பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியுதுல்ல அவர் அங்கே பெரிய ஆள் அப்படின்ட்டு, அது போதுமே. அங்கே சக்ஸஸ்ங்கிறதுக்கானது இங்கே டைம் இப்போதைக்கு வரல, அவ்வளோதான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். இங்கே அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிளேயர்ஸ் அங்கே வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி எல்லாரும் அவர் கிட்டத்தட்ட வெக்ஸ் ஆகி அவரே ஃபீல் பண்ணுற ரேஞ்சில் வந்து வந்துடுறாங்க சரிங்களா? சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணுறது. ஆனால் காமனாக ஒரு வியூவை மட்டும் நம்ம பார்த்தோம்னுங்களேன், செம்ம டேலண்ட். அங்கே எல்லா டீமும் வின் பண்ணிட்டு இருக்கு, இங்கே இந்த டீம் வந்து லூஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸை விட பெரிய ஆள் இவருங்க. ஓகே, அப்போ இங்கே யார் பெரிய ஆளுங்கிறது தான் வந்து மெயின். ஒரு சக்ஸஸ்ங்கிறது ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் தேவை தான். ஏங்க சக்ஸஸ் ஆனால் எல்லாமே நாலேஜ் இருக்குன்னு சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. சக்ஸஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓகே நல்ல வேலை நான் லூஸ் ஆகிடுவேன் நினச்சேன், பட் நான் வின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் அந்த இடத்துல நாலேஜ் அப்படின்னு சில இடத்துல கேட்கும்போது 1 or 2க்கு வந்து இல்லாமல் இருக்க தான் செய்யுது. இங்கே அது மேட்டரே கிடையாது. வின் ஆர் லூஸ் அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, ஒன்று நீ எப்படி வெளியே ப்ரூவ் பண்ணிக்கிட்ட, அதுதான் மெயின். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 இயர்ஸாக ஒரு ஃபெயிலியர் ஒருத்தனுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஒரு டீமுக்கு நடந்துக்கிட்டே இருக்குன்னா ஸ்டில் அங்கே வந்து ஃபேன்ஸ் இன்னும் குறையில. நீலாம் ஒரு டீமா, ஒரு டீமுக்கு இனிமேல் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விட்டு போகிறாங்களா? இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கிறான் பார்த்தீங்களா, தட் இஸ் ட்ரூ ஃபேன்ஸ் ஆக்சுவலி. அதுதான் வந்து ஹட்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு பிளேயர் அங்கே பெரிய ஆளாக இருக்காரு, பட் டீம் வின் பண்ணலை, அங்கே தேவை நாலேஜ், அந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அது இருக்குங்க, போதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். அப்போ நான் அந்த டீம் சப்போர்ட் பண்ண, அந்த டீம் சப்போர்ட் பண்ணலாம் நான் சொல்லலை. ரியாலிட்டியில் என்ன பண்ண சொல்லிட்டான், 4 attempt வச்சா கூட ஒருத்தன் நிற்க மாட்டாங்க. ஏங்க இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, அகைன் நான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. நான் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கேன், எனக்கு நாலேஜ் இருக்குது, நான் ஒரு இடத்துல வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நல்லா பாருங்கள், ஒரு வியூவர்ஸ் இங்கே இருக்காங்க, எனக்கு ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டு இருக்கேன், அதில் எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, பட் நான் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அந்த கைட்லைன்ஸை பசங்க ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அந்த வியூவர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே இடத்துல இன்னொருத்தர் சக்ஸஸ் ஆகிருக்காரு பார்த்தீங்களா, அவர் கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது அதோட பவர் அதிகமானதாக இருக்கும். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக நான் சொல்கிறது கேட்காம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்குறவங்க கேட்பாங்க. அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்மளை புரிஞ்சுப்பாங்கல்ல, ஓகே இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குடா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்கல்ல அங்கே. ஆனால் 50% இருக்கும். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்களா ஒரு கோர்ஸு, நீ வின்னர் பின்னாடி போறியா ஒரு லூசர் பின்னாடி போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க வின்னர் லூஸுங்கிறது ஜஸ்ட் ஃபஸ்ட்டு லாஸ்ட் தாங்க. இதை வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம், நம்ம என்ன கற்றுக்கிறோங்கிறதாங்க இங்கே மெயின் ஆக்சுவலி. அந்த கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வெற்றி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னாடி வந்து நம்ம காலடியில் வந்து கிடக்குங்க. அதுதான் வந்து மெயின் சரிங்களா? மெயினாக வந்து இங்கே சொல்கிறது வந்து அதுதான். ஒருத்தருக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு நான் கைட்லைன் சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீயே ஒரு ஃபெயிலியர், உங்ககிட்ட நீ சொல்ல நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராரு, அவர் சொன்ன பாயிண்ட் வேலிடான பண்ணாச்சுன்னா நம்மளை பிடிச்சவங்க வந்து எடுத்துப்பாங்க. அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது. கரெக்டு தானே? நான் அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு வின்னர் லூஸ் எல்லாம் நான் அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன்னா நான் சொல்கிறது அங்கே வந்து கரெக்டாக இருக்குதா, அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்குதுல போதும், அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும், முடிஞ்சு போச்சு அப்படி நம்ம விட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கான எஃபோர்ட்டை போடுறோம், அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு, யூ டிசர்வ் இட். பட் ஆனால் அதுக்கேற்ற அவார்டு கிடைக்கல, விட்டுரு. என்னைக்காவது நாள் கிடைக்கும்ல, கிடைக்காமலே நம்ம மொத்தமாக மேலே போயிட போகிறோமா என்ன? கிடைக்கும் இல்லைங்க, கிடைக்கும் போது வச்சுக்கலாங்க, முடிஞ்சு போச்சு. கிடைக்காம இருக்க போகிறது கிடையாது, கிடைக்கும், என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். ஓகே சரி. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ படித்து எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து வரல ப்ரோ அப்படின்னா என்னெல்லாம் நிறைய பேர் வந்து ராசி இல்லாதவன் லக் இல்லாதவன்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஓகே நான் ஒன்று தான் சொல்கிறேன். ஏங்க 4 attempt ஆகுதா 5 attempt ஆகுதா எதுங்க, ஒன்று பேக் அடிக்காதீங்க. பேக் அடிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பேக் அடிச்சிடும், பின்னாடி வந்த காலம் பேக் அடிக்கூடாது என்றைக்குமே சரி.
என்றைக்குமே சரி அந்த ட்ரூ ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். அந்த ட்ரூ ஃபேன்ஸ் இருக்காங்களா, அந்த டீம் இருக்காங்களா, என்ன ஆனாலும் சரி என்னைக்கா ஒரு நாள் எனக்கு ஒரு வெற்றி விடணும், அன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்களா, ஓகே அந்த மாதிரி வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ட்ரோல்ஸ் இவ்வளோ வந்து ட்ரோல்ஸ் வந்து பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்க லைஃப்லாம் வந்து எல்லாமே சக்ஸஸாக வந்துருச்சா? இல்லைங்க. அந்த அளவுக்கு கூட பண்ண முடியாத இடத்துல தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கரெக்டு தானே? ஏங்க இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க, அவ்வளோ மீம்ஸ் பார்க்குறோம், அவரை பார்த்து அப்படி பேசுகிறாங்க, தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஓகே சரி, ஓகே அவர் பண்ண ஒரு விஷயத்தை அவனால் இன்னைக்கு பண்ண முடியுமா? முடியாதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். 4 attempt ஆச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இன்னும் உட்காந்து இருக்காங்க. சரி ஓகே, நீ எழுதுனியா எழுதல. அந்த 4 attempt ஆச்சு நான் கொடுத்தேன்ல, உன்னால் அதை முடிஞ்சா? உனக்கு மொத்தம் சிஎம் என்னன்னு தெரியுமா? போதுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இங்கே வந்து சில பேர்த்துக்கு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசலாம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், இந்த கோர்ஸோட வேல்யூ தெரியுது, அதோட ஒர்த்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சுப்பாங்க. சரிப்பா இந்த கோர்ஸ் வந்து அப்படி தான்ப்பா, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தெரியாதவங்க ஒரு 6 மாதத்துல நீ இன்னுமா படிக்கிற, 6 months ஆச்சு, ஏன்பா 6 months வந்துச்சாப்பா எக்ஸாம், ஏன்பா இது வேறு உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீ இன்னுமா படிச்சுட்டு இருக்க? ஆமாங்க, 2 குரூப்பு, ஒரு குரூப் 6 months, அடுத்த குரூப் இன்னொரு 6 months. இதெல்லாம் யாருக்கும் புரியாதவங்ககிட்ட போய் நம்ம வந்து 6 monthsல கேட்க ஆரம்பிச்சோம், நீ முடிச்சிட்டியா, சிஎம் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. எங்க தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அவசியமே இல்லைங்க. ஒரு பர்சன் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு அந்த அடிப்பட்டு மிதிப்பட்டு அந்த இடத்துல அவங்க வந்திருப்பாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க உட்காரம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வேலையும் தெரியும். சில பேருக்கு வந்து 3 monthsலேயே சிஎம் ஐடியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சிஎம் ஐடியாவா? அது 3 ஸ்டேஜ் இருக்குது, அது எவ்வளோ பெரிய இது, அதுக்குள்ளே சிஎம் ஐடியான்னு கேட்டானா ஏதாவது சும்மா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஒரு ப்ரொஃபஷனல். ஓகே சரி, நல்லா ஞாபகம். ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், எந்த ஒரு பர்சன் ரிலாக்ஸாக தன்னோட மைண்டை சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் வச்சுருக்காங்களோ அந்த மனுஷன் தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸ் அப்படிங்கணும்னு ஆகிறாங்க. ஓகே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, என்னடா சந்தோஷமாக இருக்கான் அப்படிம்பாங்க. நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்னடா டல்லாக இருக்க, என்னடா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்க, உட்காந்து சந்தோஷமாக சிரிடா அப்படிம்பாங்க. ரொம்ப சிரித்தாலும் வந்து தப்புங்கிறாங்க, ரொம்ப டவுன் ஆனாலும் தப்புங்கிறாங்க. ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏய் நீ என்னடா ஒல்லியாக இருக்க, சாப்பிட்றியா சாப்பிடலடா, என்னடா உங்கள் வீட்டில் சாப்பாடு போடுறாங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ரொம்ப குண்டா இருந்தானா என்ன சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன தாங்க இப்போ பிரச்சனை? ஓகே சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கனா, ஏய் நீ என்னடா எப்போ பார்த்தாலும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருக்க, நிறையா வின் பண்ணிட்டே இருக்க, ஃபெயிலியர் ஆகிட்டா உனக்கு என்னடா லக்கே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கங்கிறது. ஏங்க அப்போ என்ன தாங்க நீங்கள் உங்களுக்கு வழி, இப்போ என்ன தாங்க பிரச்சனை? என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லுவாங்கங்க, என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லுவாங்க. ஓகே ஒரு 50% வந்து வின்னர் பின்னாடி போகிறதுக்கு நினைப்பாங்க, ஒரு 50% வந்து லூசர் பின்னாடி போனாலும் அந்த லூசருக்கு டேலண்ட் இருக்கா அப்படிங்கிறத தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஓகே அதுதான் வந்து மெயின். ஒரு லூசர் பின்னாடி போகிறோம் அப்படின்னா, இவன் வந்து லூசர்ரா, இவன் பின்னாலாம் போகணும்னு வச்சுக்கோங்க, நீ லூசராக தான் அப்படின்னா அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல ஒன்று திங்க் பண்ணணும், அந்த லூசர் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட் தானே, அதுக்கான டிசர்வ் அவருக்கு இருக்கா, அது வாங்குற அந்த ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா, அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். கிரிக்கெட் மேட்ச் தோத்துக்கிட்டே இருக்காரு சார், இவரெல்லாம் என்னோட மென்டாரா சார், இவர் லூசர் அப்படின்னு நான் நினச்சி நான் போக முடியுமா? அவர் டிசர்வ் இட்டுங்க, அவருக்கான இது அந்த டைமிங் வரல, அதை தான் நம்ம சொல்லணும். டைமிங்கிற ஒன்று நல்லா எஃபோர்ட் போடுறோம், கரெக்டான நேரத்தில் கிடைக்குன்னா நான்லாம் அதில் அன்லக்கின்னு சொல்ல மாட்டேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்களா லக்கி அன்லக்கின்னு, அதெல்லாம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, என்னைக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அன்னைக்கு தாங்க. ஏன் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த அட்டெம்ப்ட் உங்களுக்கானது இருந்தால் தான் வந்து இது பண்ண முடியும். ஓகே இந்த அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் கிளியர் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் ஆக முடியும். நீங்கள் புக்கையே பார்த்து வச்சு, புக்கை பக்கத்துலேயே வச்சு கூட பார்த்து போய் கூட எக்ஸாம் எழுதுங்க, இந்த அட்டெம்ப்ட் நீங்கள் கிளியர் ஆக மாட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆக முடியும். புக்கை வச்சு பார்த்து எழுதுனா கூட. இது உண்மைங்க. இது வந்து நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று. நமக்கான டைமிங் வந்து அந்த டைமிங் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் சரி நமக்கு நடக்கும். ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி. அதாவது நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முள்ளு குத்தி இறந்தவனும் இருக்கான், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பி குத்தி பொழைச்சவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சர் அவங்களோட இது டைமிங் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான், அவ்வளோதான். அதுதான் மெயின். டைமிங்லாம் இந்த காலத்தில் போய் நம்ம என்ன நம்ப முடியும் அப்படின்னா, கரெக்டு தான். ஒரு ஒரு பர்த்டே டேட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஓகே அந்த பர்த்டே டேட் அப்படிங்கும் போது நம்ம பான் பண்ணுறது 24 hours எந்த அவசரம் இருக்கலாமே, ஏன் கரெக்டாக அந்த டைமில் வரணும்? எல்லாத்துக்கும் இங்கே டைமிங் தான், எல்லாத்துக்கும் இங்கே டைமிங் தான். ஃபெயிலியர் எனக்கு இன்டரில் ஆனனால தான் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சேனல் வச்சுருக்கேன். கரெக்டுங்களா? எதுவுமே வந்து நமக்கு டைமிங்னால வந்து வராமலாம் இல்லை, எல்லாமே ஒருத்தருக்கும் எடுக்க வைக்கப்பட்டது. நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்த்து போய்கிட்டே இருங்க. ஒருத்த வந்து கேட்குறான், நீங்கள் ஜாலியாக தான் இருக்கேன், ஒருத்த வந்து கேட்குறான், அவன் படிச்சுட்டு இருக்கான், நீ என்ன உட்காந்து ஜாலியாக இருக்க அப்படின்ட்டு. ஆமாம் ஜாலியாக இருக்கேன் சொல்லிட்டு போங்க. அவன் சொல்கிறான் அப்படிங்கிறக்காக நீங்கள் மறுபடியும் ஒரு நம்ம தப்பான ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு 3 years படித்தோமா, ஜாலியாக இருந்தோமா, பிடிச்ச கேம் பாருங்க, பிடிச்ச மூவிஸ் பாருங்கள். ஓகே மூவிஸ் பார்க்கணுமா, தனியாக போய் கூட நீங்கள் பார்க்கணுமா, தாராளமாக போய் கூட பாருங்கள். நம்மளோட ரிலாக்ஸேஷன். நம்ம யாரும் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு யாராவது கூட போனால் தான் நல்லாயிருக்கும்,
கேஸ் உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு மூவி பார்க்க பிடிக்கும்னா தனியாக நீங்கள் போனால் நீங்கள் போங்க, தனியாக கேம் ப்ளே பண்ணுங்கள், தனியாக வீட்டில் இல்லாட்டி டிவியில் ஒரு காமெடி சீன்ஸ் பாருங்கள், ஏதாவது ஒன்று பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ண இந்த 50 days பண்ண உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். சும்மா வந்து 24 hours புக்கும் கையுமா இருக்கிறனால ஒரு பர்சனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சக்ஸஸ் கிடைச்சிடாது. அந்த பர்சனோட மைண்டு வந்து எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி மட்டும்தான். அவங்க மனசில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சக்ஸஸ் மட்டுமே இருக்கணுங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு மென்டார், உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஃபாலோயர் அப்படின்ற பண்ணலாம், ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் என்னன்னு சொல்லலை, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, நான் இன்னொருத்தவங்க சொல்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா தயவு செஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா 2-3 பேர் சொல்லும்போது நான் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அங்கே ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அங்கே லாக்காது நீங்கள் தான், நாங்கள் கிடையாது, நீங்கள் தான். இவர் சொல்கிறத கேட்கவா அவர் சொல்கிறத கேட்கவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பேசுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. அட்டம்ப்டை பற்றி கன்சிடரே பண்ணாதீங்க. உங்கள் எஃபோர்ட்டை கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு தகுதி இருக்காங்கிறத பாருங்க. இங்கே வின்னர் லூஸ் நிறைய பேர் கேட்பாங்க, வின்னர் லூஸுங்கிறத நிறைய பேர் கேட்க தான் செய்வாங்க. கரெக்டுங்களா? கேட்டு போட்டுங்க. நமக்கு நடந்துச்சுன்னா சந்தோஷம், அப்படி வரலன்னா அதுக்கு நீங்கள் டிசர்வாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஒரு பர்சன் டிசர்வ் இல்லைங்கிறதெல்லாம் கட்டாயவே கிடையாதுங்க. நான் தான் முன்னாடி அதுக்கு தான் இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இவருக்கு 16 years இவருக்கு அந்த ஃபெயிலியர் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு டிசர்வ் இல்லைன்னா கிடையாது. சூப்பரான ஒரு பர்சன், மிச்ச டீமை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஸ்கோரிங் அவ்வளோ பண்ணியிருக்காரு, அவரோட இதை யாராலையும் பீட் பண்ண முடியல, அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப், நம்ம வந்து அதுக்கு டிசர்வ் இல்லை போலக்க, நம்ம டவுன் ஆகுமா, அந்த டவுன் இனிமேல் நீங்கள் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த கிரிக்கெட்டோட சேர்த்து வச்சு நான் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிக்காதவங்கன்னு சொல்லி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம்.